ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரியான ஒரு நிகழ்வில் உங்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு. இன்னைக்கு காலையில் வரைக்கும் ஷூட்டிங் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் தொண்டை ஒரு மாதிரி இருக்கும், பிரைட்டாக இல்லாத மாதிரி தோணலாம். சாரி ஃபார் தட். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் உள்ளது. ஏன்னா ஒரு நாட்டிலேயே ஒரு இளைஞர் உடல்ல சிக்கல் ஏற்படுவதோ அல்லது ஒரு விபத்துல மாட்டி கைகால் அடிபட்டு வீட்டுல நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறதோ அல்லது ஒரு குடும்பத்துடைய பிரச்சனையாக ஒருத்தர் அந்த வீட்டுடைய பிள்ளை யாரோ ஒருவர் விபத்தில் இறந்து போவதோ எவ்வளவு பெரிய வலியையும் அந்த குடும்பத்துடைய வாழ்க்கையும் மாற்றிவிடும் என்பதை இவன் நிகழ்ச்சிகள் மூலமாக பல நேரங்களில் நான் அறிந்திருக்கிறேன். அந்த கதைகளை நான் கேட்கிறப்ப தோணும், ஏதோ வண்டியை வேகமா ஓட்டி ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிட்டாருங்கிறது வெளியிலிருந்து கேட்கறவங்களுக்கு ஒரு செய்தி தான், அவ்வளவுதான். ஒரு நியூஸ் பேப்பர்ல ஏதோ ஒரு இடத்துல வரலாம், டெலிவிஷன்ல வரலாம், சோசியல் மீடியால வரலாம். ஆனா அந்த குடும்பம் என்ன ஆகும் அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாது, உங்களுக்குமே கூட தெரியாது. நீங்க ஆக்டிவா இருக்க வரைக்கும் செயல்படக்கூடிய குடும்பம் நீங்க முடங்கி போயிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறத கண்கூடாக பார்த்தவர்கள் கவனமாக இருப்பாங்க. ஒரு வீட்டில் தந்தையாக இருக்கிறவர் அவர் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டு நல்லது கிட்டத்தை செஞ்சுக்கிட்டு தன்னையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் எல்லாமே ஸ்மூத்தா போற மாதிரி தெரியும். ஆனா ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர், அந்த வீட்டுடைய பிரெட் வின்னர், பணம் சம்பாதிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர், குடும்பத்தை காப்பாற்றும் இடத்துல இருக்கிறவர் நோய்வாய்ப்பட்டாலே இந்த குடும்பம் என்னவாகுங்கிறத நீங்க போய் கவனிச்சுக்கினா மட்டும்தான் தெரியும். அது வரைக்கும் வாழ்க்கையில எல்லா வித்தையுமே தான் பெருசா தெரியும். இது வயசுதான், சாகசங்கள் செய்யும் வயசு. ஆனா எது சாகசம்னு புரிந்திருப்பதுதான் அறிவு. சாகசங்கள் செய்கிற வயசுல எது சாகசம் என்று புரிந்திருப்பதுதான் அறிவு. மற்றவர்கள் செய்ய முடியாத எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும் என்பதற்காக அது சாகசம் ஆகிவிட முடியாது. ரெண்டாவது, நமக்கு ஒரு த்ரில்லு கிடைக்கிறதுக்காக வண்டியை கண்மூடித்தனமாக வேகமாக ஓட்டுவதில் தொடங்கி நான் இருக்கக்கூடிய சிஸ்டத்துக்கு எதிராக நான் செயல்படுறேன் பாரு, போலீஸ்காரங்களே ஏமாத்திட்டு பாருங்க. நீங்க போலீஸ்காரங்களெல்லாம் ஏமாத்தல, நம்மளை தான் ஏமாத்திட்டு இருக்கோம். இந்த டிராபிக் சிக்னல்லே நீங்க தப்பிச்சா அடுத்த டிராபிக் சிக்னல் போய்க்கிறதுனால நம்ம வெற்றி அடைந்ததாக நினைக்கிறோம். அப்படி கிடையாது. வேகமா போகணுங்கிறது கூட ரொம்ப முக்கியம், போய் சேரணுங்கிறது தான். அதுலதான் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு இளைஞன் சாகிற போது இந்தியாவுடைய ஒரு ரிசோர்ஸ் ஆகுது. நாட் ஜஸ்ட் இண்டிவிஜுவல் பீப்புள் தட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ ஆர் a resource of the country. ஒரு தேசத்துடைய மனித வளம் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பது மனித வளம் குறைவாக இருக்கக்கூடிய நாடுகளை உணர்கின்றன. உலகத்திலேயே அதிகமான இளைஞர்களை தன்வசம் வைத்திருக்கக்கூடிய ஒரு தேசம் என்ன மாதிரியான தேசமாக இருக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். அந்த இளைஞர் சக்தி தன்னுடைய ஆற்றலை எதற்காக பயன்படுத்துகிறது அப்படிங்கிறதா? வண்டியை வேகமாக ஓட்டுறதுக்கு பயன்படுத்துதா, வாகனத்துல ஸ்டண்ட் அடிக்கிறதுக்கு பயன்படுத்துதா, சட்டங்களை மீறுவதற்காக தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்துதா, இல்லது ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்தாங்கிறது முக்கியம். ஏன் இந்த இளைஞர்கள்ட்ட சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்தியாவில் சாலை மரணங்களில் அதிகமாக இறந்து போவது இளைஞர்கள். 18 வயதிலிருந்து 45 வயதுக்கு உட்பட்டவர்களுடைய எண்ணிக்கை தான் விபத்துகளில் இறந்து போவதற்கு அதிகமான பேர் இறந்து போறாங்க. ஒரு வீட்டில் வளர்ற பிள்ளை, ஒரு குடும்பமே அந்த பிள்ளையை நம்பி இருக்கும். நீங்க உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்கிறது ரெண்டாவது விஷயம். ஒரு வீட்டுல 2 பிள்ளை இருக்கீங்க, ஒரு பிள்ளை இருக்கீங்கன்னா உங்கள் தந்தை உள்ள கனவுகளை சொல்லாமல் இருந்திருக்கலாம். உன்னை நம்பித்தாமா இந்த குடும்பம் இருக்கு, என்னைக்காவது நெருக்கடியான சூழ்நிலை வருகிற போது வேண்டுமானால் அவர் சொல்லியிருக்கலாம். அப்ப கூட அது பண்ணா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? ஆனா ஒரு தந்தை எந்த அளவுக்கு அதை நம்பிக்கொண்டு இருக்கிறாருங்கிறது உங்களுக்கு தெரியாது. உள்ள தலையெடுத்து படிச்சு கிடிச்சு பெரியாளாகி ஒரு வேலைக்கு போய் தன்னுடைய குடும்ப பாரத்தை பார்த்துக் கொள்ளுவான். முடியாத வயதிலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அம்மாக்களும் அப்பாக்களும் இருக்க வைத்திருக்கிற ஒரே கடைசி நம்பிக்கை அந்த வீட்டு பிள்ளைகள் தான். ஆனா அந்த பிள்ளைகள் எப்ப சாகசம் செய்யறாங்க தெரியுமா? அவங்க அப்பா அம்மாவுடைய கஷ்டத்தை இறக்கி வச்சுட்டு அந்த பொறுப்பை தோல்ல ஏத்துக்கிறதுக்கு பேர் தான் சாகசம். அதுக்கு பேர் தான் வெற்றி. மாறாக ஒரு கனநேர சந்தோஷத்துக்காக ஓவர் ஸ்பீடிங் பண்றதுங்கிறது பெரிய சிக்கல். கவனமா இருங்க. ஒரு விஷயத்தை சொல்லும் போது சில விஷயங்கள் புரியாது, அதுக்காக நீங்க பட்டு தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அந்த இடத்துக்கு தள்ளவும் முடியாது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்டா தலை சுத்துது. தமிழ்நாடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பயமுறுத்தலா இருக்கு. 2024 இங்க நடக்கக்கூடிய விபத்துகளின் எண்ணிக்கை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 67,183. அதுல உயிரிழப்பு மட்டும் 18,074 பேர். ஒரு உயிருடைய வேல்யூ என்னன்னு சம்பந்தப்பட்டவங்க தெரியும். ஒரு நாள் செய்தி அல்லது ஒரு குடும்பத்தின் வாழ்க்கை, ஒரு விபத்து நடப்பதற்கு முன், விபத்து நடப்பதற்கு பின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கையை நீங்க இரண்டாக பிரித்து விட முடியும். அந்த வீட்டுடைய பொருளாதாரம், வசதி வாய்ப்பு, நல்லது கெட்டது, ஃபங்க்ஷனுக்கு போறது, ஒரு நோயாளியை பார்த்துக் கொள்வது எவ்வளவு சிரமமும் உங்களுக்கு தெரியாது. ஏற்கனவே ஆவரேஜான ஒரு மிடில் கிளாஸான ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அல்லது பொருளாதார விருத குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு கூட ஒருத்தருக்கு தொடர்ச்சியாக மருத்துவ செலவு செய்து கூட அந்த பிள்ளைப்படுகிற வழியை பார்த்து அழும் அப்பா அம்மாக்களின் வாழ்க்கையை உணராத வரைக்கும் நம்மால் இதனுடைய வீரியத்தை உணர முடியாது. ஜஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அடிக்கிற ஸ்டென்ட் எங்கேயும் ஒர்க் ஆக போறது கிடையாது. உண்மையிலேயே அது ஹீரோயிசமும் கிடையாது.
நீங்க ஒரு ரிசோர்ஸ் உங்க மேல உங்களுக்கு மரியாதை இருக்கிற போது, நீங்கள் இந்த சமூகத்துடைய மிகப்பெரிய நபர், இந்த சமூகத்துக்கு பங்களிப்பதற்கான தகுதி உங்களுக்கு இருக்கிறது என்று நீங்கள் நம்புகிற போது, உங்கள் மீது உங்களுக்கு மரியாதை வருகிற போது உங்களை எப்போது நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும், பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு மரியாதை. யோசிச்சு பாருங்களேன், நீங்க ஆசையா வாங்கின பைக்கை தினைக்கும் தொடக்கிறீங்க, ஆயில் மாத்துறீங்க, அப்பப்போ சர்வீஸ் கொடுறீங்க, வண்டியை பத்திரமா பார்த்துட்டு நினைக்கிறீங்க. கேவலம் அந்த வண்டிக்கே அவ்வளவு மரியாதை இருக்குன்னா, இந்த நாட்டுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வல்லமை படைத்த ஒரு இளைஞர் கூட்டத்துக்கு எவ்வளவு பெரிய மரியாதை இருக்கணும். You have to respect yourself more than your vehicle. இல்லையா? when you don't have a respect for yourself, நீங்க உங்களை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிங்க. எப்போ உங்க மேல உங்களுக்கு மரியாதை இல்லையோ, அதுதான் எதன் மீதெல்லாம் உங்களுக்கு மரியாதை இல்லையோ அதெல்லாம் தான் நீங்க மிஸ்யூஸ் பண்ணுவீங்க. இல்லையா? அதையெல்லாம் தான் நம்ம மோசமாக நடத்துவோம். எதன் மீது நமக்கு மரியாதை இல்லையோ, எது முக்கியமற்றது நாம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் தான் நம்ம துஷ்பிரயோகம் செய்வோம், அதையெல்லாம் தான் மரியாதை இல்லாமல் நடத்துவோம். உங்கள் மீது உங்களுக்கு மரியாதை இருந்தால், உங்கள் அறிவு மீதும் உங்கள் உடல் மீதும் உங்களால் நம்ம நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லது கெட்டது செய்ய முடியுங்கிற அந்த திறன் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்க உங்களை சரியா பாதுகாத்துப்பீங்க, பத்திரமா பாதுகாத்துப்பீங்க. வேற வழி இல்லாம ஏதோ ஒரு சூழ்நிலை விபத்து நேர்தல் பேரு விபத்து அப்படின்னு அது பேர் வச்சதுக்கான காரணமே அதுதான். எதிர்பாராத விதமாக நடந்து விட்டாங்க. ஆனா விபத்து ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய சாகசங்களை செய்வது தயவு செஞ்சு நிறுத்துங்க. இந்தியால அதிகமான விபத்துகள் நடப்பதனுடைய முதல் காரணம் ஓவர் ஸ்பீடிங். அதுல ஒன்னும் ஒரு பிரயோகத்தில் வந்து தெரியல, அதெல்லாம் நீங்க ஓட்டி பாருங்க சார், உங்களுக்கு ஃபீல் ஆகும். அப்படி கிடையாது. ஒண்ணு பண்ண போகுது, இங்க இருந்து போய் அடுத்த சிக்னல் நிக்க போறீங்க, அவ்வளவுதான். பொறுமையா இருக்கலாம். அவ்வளவு உலகமாக செய்தி கொண்டு வரப்போவது இல்லை. நான் ஒரு கேம்பெயின் ஒன்று பார்த்தேன், அது இப்போ இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பத்திரமாக பார்த்து பொங்கல் வீட்டுல மனுஷங்க காய்க்கூடாது நான் பார்த்தேன். உங்களுக்காக யாரோ காத்திருக்கிறார். நீங்க தான் உங்களை முக்கியமானவங்களா இல்லையான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்காக வீட்டுல யாரோ காத்துட்டு இருக்காங்க. உங்க அம்மா காத்துட்டு இருக்காங்க, உங்க அப்பா காத்துட்டு இருக்காங்க, உங்கள் தோழி காத்திருக்கிறாள், உங்கள் தோழன் காத்திருக்கிறான். ரைட்டு தானே? உங்களுக்கு வண்டியில நீங்க போயிட்டு இருக்கப்போ ஒரு போன் வருது, அவசரமா எடுக்கிறீங்கன்னா டிராபிக் சத்தம் கேட்டுட்டு நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லவும் தான் உங்களுடைய நல்ல நண்பன். வண்டி ஓட்டும் போது பேசாதனாலும் உங்கள்கிட்ட ஒருத்தர் சொல்லணும். ஓடுறப்பே காலில் போன பின்னால் வச்சுட்டு உங்கள்கிட்ட பேச சொல்லணும். உங்களுடைய நண்பனாக இருக்க முடியாது. அவர் உங்களை மதிக்கலன்னு அர்த்தம். ரைட்டு தானே? நீங்களே உங்களை மதிக்கலாம், அர்த்தம் நம்மளை எப்படி மதிப்பான்? உங்கள் அறிவை, உங்கள் புத்திசாலித்தனத்தை, உங்களுடைய சமூக பங்களிப்பை நீங்க மதிக்கலைன்னா உங்க மேல உங்களுக்கு மரியாதை இருக்காது. ரெஸ்பெக்ட் யுவர்செல்ஃப். உலகத்திலே நீங்க மதிக்க வேண்டிய முதல் ஆள் நீங்க தான். அடுத்தவன் நமக்கு மரியாதை கொடுக்கணும், நாம நமக்கு முதல் மரியாதை கொடுக்கணும். நீங்க சாகசம் செய்து கால்கையை உடைச்சுக்கிற சாதாரண ஆளா, இல்ல உண்மையிலேயே அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு தேவைப்படக்கூடிய புத்திசாலித்தனங்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆளான்னு பாத்துக்கணும். எவ்வளவு சொன்னாலும் சில விஷயங்கள் அந்தந்த வயசுல ஏறாது. எனக்கு ஏற்பது இல்லை. ஆனா லைஃப்ல ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னதுமா ரெக்ரெட் தான். நான் அப்படி செய்திருக்க கூடாதுன்னு காலம் முழுக்க வருத்தி கிடக்கக்கூடிய வாழ்க்கையை பலமுறை நான் பார்த்தேன். குறைந்தபட்சம் என் தொழில் நிமித்தமாக பல்வேறு விதமான வாழ்க்கை சூழலில் இருக்கக்கூடிய மனிதர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் நான் சந்தித்த பல மனிதர்களின் வாழ்க்கையில அந்த நிமிடம் அதை நான் செய்திருக்க கூடாது என்று வருத்தப்பட்டு வாடுகிறவர்கள் மிக நிறைய பேர். அந்த எண்ணிக்கை தான் இந்த டேட்டா சொல். சராசரியா ஒரு நாளைக்கு 49 பேர் சாப்பிட்டாங்க. இங்க மட்டும் ஒரு நாளைக்கு 49 பேர் இங்கு இருந்து போகிறார்கள். அதாவது கணக்குப்படி அரை மணி நேரத்திற்கு ஒரு மரணம் நடந்து கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு வகையில சாலை விபத்தின் காரணமாக. இது சென்னையோட டேட்டா. சென்னையில 2023 ஒரு நாளைக்கு 10 விபத்து சென்னையில். முந்தினது தமிழ்நாட்டோட டேட்டா. அடுத்தது சென்னையோட டேட்டா. ஒரு நாளைக்கு 2023 10 விபத்து, 11 பேர் காயம். ஆவரேஜா 1.5 மனிதர்கள் இறந்து போகிறார்கள். 2024 பெட்டரா இருக்கு. தேங்க்ஸ் டு டிராபிக் டிபார்ட்மெண்ட் அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட். 2024 இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு பீப்புள் ஆல்சோ, யங்ஸ்டர்ஸ்க்கும். ஏன்னா அவங்க நீங்க ஒத்துழைக்கலைன்னா இது செஞ்சிட முடியாது. ரைட்டா? 2024 1953 இந்த விபத்துகளின் எண்ணிக்கை 1575 குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 14.7%. ஆனா இந்திய தரவுகள்ல ஓவர் ஸ்பீடிங் 68.4 தான் அதிகமான விபத்துகளுக்கான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எதுக்காக ஓவர் ஸ்பீடிங் போகணும்? ஒரு பைக் தயாரிக்கிற நிறுவனம் உங்களை ஒரு கன்சியூமரா பார்க்கணும் இல்லையா? அது மேக்சிமம் ஸ்பீடை உங்கள்கிட்ட வச்சு கொடுக்கும். ரைட்டு தானே? வண்டி விற்கணும், அப்ப வேகமா ஒரு வண்டியை போய் செஞ்சு கொடுக்கலாம். அதுக்குண்டான பாதுகாப்பு தரவுகளோட அதை செய்து கொடுக்கலாம். அந்த ஸ்பீடுக்குண்டான பாதுகாப்பு தரவுகள்லாம் இருக்கலாம். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, நீங்க பைக் ஓட்டினாலும் சரி, கார் ஓட்டினாலும் சரி, நிறைய பள்ளிக்கூட பசங்க இருக்கீங்க, நீங்க எல்லாம் பைக் ஓட்டக்கூடாது. காலேஜஸ் ஓட்டுறவங்க லைசன்ஸ் இருந்தா நீங்க ஓட்டலாம், சட்டப்படி இல்லையா? எப்போதும் நீங்க நினைக்கணும், திருகுனா வண்டி ஓடும், பிரேக் பிடிச்சா வண்டி நிக்குமான்னு யோசிங்க. வாழ்க்கையில போறது ஓகே, நிக்கிறது வாழ்க்கை கணக்கு. எப்போதுமே நம்ம இப்படிதான் தப்பு போடுவோம். மலை மேல ஏறணும்னு கணக்கு போடுவோம், இறங்குறதையும் சேர்த்து தான் கணக்கு போடுவோம் இல்லையா? வேகமா போகணுங்கிறது முக்கியமா, பத்திரமா போகணுங்கிறது முக்கியமான? பத்திரமா போகணுங்கிறது தான் முக்கியம். அதனால 5 நிமிஷம் லேட்டானா ஒண்ணு இங்க நாட்டுல பெரிய பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் வந்துடாது. அந்த போனை நீங்க அப்புறமா எடுக்கலைன்னா அந்த பக்கத்துல ஒரு பெரிய ஆபத்தெல்லாம் நடந்துடாது. அங்க வரக்கூடிய கால்ஸ் எல்லா நேரத்திலும் அவசரமான நிலையாக
கால்கள்லாம் ஒழுங்கணும்னு கிடையாது. வண்டியை ஓரங்கட்டி நீங்க எடுக்கலாம், இல்லை அப்புறமாக எடுக்கலாம் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் நடந்தது இல்லை. அதை விட ரொம்ப ஆபத்தான விஷயமாக இப்போ சொல்லப்படுறது டிரைவிங் அண்ட் டெக்ஸ்டிங். அதுதான் பெரிய பிரச்சனைங்கிறாங்க. வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது டெக்ஸ்ட் பண்ணுறது. இந்த வயசுல நமக்கு அப்படிதான் இருக்கும். மைண்ட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக சில சவால்களை சந்திக்கிறது. என்னால் இந்த வேலைகளை செய்ய முடிகிறது அப்படின்னு அது ஒரு திருப்தி இருக்கணும். என்னால் வண்டி ஓட்டிக்கிட்டே டெக்ஸ்ட்டும் பண்ண முடியும், வண்டி ஓட்டிக்கிட்டே ஃபோனும் பேச முடியும், வண்டி ஓட்டிக்கிட்டே இதை செய்ய முடியும், வண்டி ஓட்டிக்கிட்டே அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக இதெல்லாம் எல்லாரையும் செய்ய முடியும். புத்தியசாலியாக இருக்கிறவங்க அதோடைய ஆபத்தை உணர்ந்துருக்கிறார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு டேட்டா கொடுத்துருந்தாங்க, நான் படித்தேன். ஒரு டிசி சார் கொடுத்துருந்தாரு. அதாவது நீங்கள் பிரேக் பிடிக்கிறதுக்கு ஜென்ரலாக 1.5 செகண்ட் ரியாக்ஷன் டைம் அப்படின்னா, நார்மலாக நீங்கள் கான்ஷியஸாக நம்ம வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா 1.5 செகண்ட் கான்ஷியஸாக டக்குன்னு ஒரு குறுக்க ஒருத்தர் வராங்க, எதிர்பாராததோ நடக்குதுன்னா 1.5 செகண்டில் நீங்கள் பிரேக் பிடிப்பீங்க. வேற நீங்கள் ஃபோன் பேசிட்டு போனாலோ அல்லது வேற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போனாலும் அதுக்கான ரியாக்ஷன் டைம் 3.5 செகண்ட். நொடி பொழுது ஏற்படுறதா விபத்து. அப்போ உங்களுடைய வேல்யூ என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும். 2.5 செகண்டை நீங்க மிச்சம் பண்ணல, 2.5 செகண்ட்ல கவனமா இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. 1 நிமிஷம் 1.5 செகண்ட்ல ரியாக்ஷன் பண்றதுல தான் ஓரளவுக்கு சேஃப்டிக்கு நம்ம தப்பிக்கிறோம். இன்னொரு ட்ரங்க் அண்ட் டிரைவ் இஸ் ரியலி worst காம்பினேஷன் எவர். முதல்ல குடிக்காது, குடிச்சா தயவு செஞ்சு வண்டி ஓட்டாது. இதை நான் உங்களுக்கு சொல்றேனா இல்லையாங்கிறத விட நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் பெரியவர்களுக்கு அதை சொல்லுங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் ஆயிடாது அப்படின்னு. ஆனால் அதை விட இன்னொரு பெரிய சிக்கல் ரீசெண்டாக நான் பார்க்கறது ஆப்போசிட் டைரக்ஷனில் வருது. அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிறது. குறிப்பாக கோவிடுக்கு பிறகு தான் அதை நான் அதிகமாக பார்க்குறேன். ஏன் எனக்கு கரெக்டாக தெரியுது. நிறைய ஆப்போசிட் டைரக்ஷனில் வராங்க. சென்னை நகரம் முழுக்க அல்லது தமிழ்நாடு முழுக்க பல்வேறு விதமான சாலையில் பணிகள் நடந்து கொண்டு இருக்கு. அதனால அப்பப்போ திருப்பி விடுறாங்க. நமக்கு கடுப்பாக தான் இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. அந்தந்த சந்தர்ப்பத்தில் என்ன இப்படி திருப்பி விட்டாங்க அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆசைப்பட்டு ஒன்றும் திருப்பி விடல, சேஃப்டிக்காக திருப்பி விடுறாங்க. இந்த பக்கம் தான் நமக்கு பாதை இருக்குது, இந்த பக்கம் தான் போக முடியும், வேற வழியில் கொஞ்சம் சுற்றி தான் போகணும். கொஞ்சம் ஓட்டிட்டு வந்த பிறகு ஓகே, என்ன பண்ண முடியும், இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டியை தானே நம்ம யூஸ் பண்ண அப்படின்னு தோணுது. ஆப்போசிட்ல போறப்ப எதிரில் வரக்கூடிய பின்னால் வரவர் தான் ஒன்றுவேல கவனிச்சுட்டு வருவார். நீங்க திடீர்னு முன்னால் வந்து வச்சுங்களேன், ஜக்கானா அப்படி ஒரு ஃபீல் ஆகும். ஆனா அதுல ஒரு சந்தோஷம், அவனை பயமுறுத்திட்டேன். இதெல்லாம் சாகசம் இல்லை, இதெல்லாம் சாகச லிஸ்ட்ல வராது. நம்ம வண்டியில போயிட்டு இப்படி அலப்பிட்டு போறப்ப பயந்துக்கிட்டே வண்டி ஓட்டக்கூடிய 45 வயசுல இருக்கக்கூடிய ஒருத்தர் பதறாருல, அது நிச்சயமா ஒரு நல்லா என்ஜாய் பண்ற ஒரு நல்ல கெஸ்டர் கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஊட்டமா பாதசாரியாக உங்க பெரியம்மாவோ உங்க அம்மாவோ உங்க அத்தையோ அப்படியே கொஞ்சம் பயந்து நடந்து போயிட்டு இருக்கப்ப பக்கத்துல போய் சும்மா ஆரடிச்சு சிலிப்பிட்டு போனா அந்த அம்மா அது படப்படப்படன்னு ஆயிடும். அவங்களும் உங்க அம்மா தான், அவங்களும் நம்ம அத்தை தான், அவங்களும் நம்ம சித்தி தான், நம்ம வீட்டுல ஒரு ஆள் தான், எல்லாரும் ஒருத்தர் உறவுதாங்கிற எண்ணம் வருகிற போது நம்ம பாதிப்பும் நம்ம கவனமாக இருக்கணும். நம்மளால அடுத்தவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை பற்றி நம்ம கவனமா இருக்கணும். இந்த நம்பர்ஸ் ஷோயிங் வஸ். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு வீடு மட்டும் பாதிக்கப்படல, ஒட்டுமொத்த நாடு அதில் பாதிக்கப்படுது. வேஸ்ட் ஆஃப் ரிசோர்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி. நீங்கள் ஒரு குடும்பத்தின் நம்பிக்கை, ஒரு தந்தையின் தலையெழுத்தை மாற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய ஒரு ஆள், ஒரு சமூகத்துடைய மாற்றத்தை உருவாக்குவதற்கான சக்தி கொண்ட ஒரு நபர். We people have a lot of respect on you people. உங்கள் மீது எங்களுக்கு பெரிய மரியாதை இருக்கிறது. இந்த இளைஞர்களுக்கு மட்டும் சொல்ல, எல்லாருமே சொல்றேன், என் உட்பட நான் உட்பட எல்லோருக்கும் உண்டு. நம்ம எல்லாருமே ரிசோர்சஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி. இந்த தேசத்தின் மிகப்பெரிய மனித வளம், இந்த நாட்டினுடைய ஆற்றல் நாம. அப்ப இந்த ஆற்றல் பத்திரமாக இருக்க வேண்டும். அதனால அவ்வளவு தூரம் நம்ம மேல இன்வெஸ்ட் பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு விஷயங்கள் கொடுக்குறாங்க மாணவர்களுக்காகவும் மக்களுக்காகவும். என்னென்னமோ விஷயங்களை கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னா, இந்த மனித குணம் சரியாக பயன்படுத்தப்பட வேண்டும். நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்க வேணா உங்களை சாதாரண ஆளா நினைக்கலாம். மறுபடியும் ஞாபகம் வச்சுங்க, நம்பிக்கையோடு காத்திருக்கிற தந்தைக்கு நீங்கள் தான் நம்பிக்கையின் ஒளி. என்னைக்காவது எவ்வளவு ஜெயிச்சிருவான்னு எல்லா பக்கத்து வீட்லையும் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்க அம்மாவுக்கு நீங்க தான் நம்பிக்கையின் ஒளி கீற்று. நம்ம குடும்பத்துல இந்த ஒருத்தர் படிச்சு பெரிய ஆளாயிடுவான்னு சந்தோஷமா காத்திருக்கக்கூடிய பல பேருக்கு நீங்கள் தான் ஒரு பெரும் நம்பிக்கை. ரைட்டா? உங்கள் உற்றார் உறவினர் மற்றொரு எல்லோருக்கும் முக்கியமாய் தெரியக்கூடிய நீங்கள் உங்களுக்கு முக்கியமானவராக தெரிந்தால் சாகசம் என்கிற பெயரில் விதிகளில் மீறாதீர்கள். விதிகளுக்கு உட்படுதல் என்பது எப்போதுமே கஷ்டமா தான் இருக்கும், கஷ்டம்தான். ஆனா விதிகளுடைய நோக்கம் குறித்து ஒரு புரிதல் நமக்கு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் சரியாயிடும். மீறுதல் தான் இந்த வயசினுடைய கிளர்ச்சியே இல்லையா? எதுவாக இருந்தாலும் அதை மீறினா அதுல ஒரு கிளர்ச்சி கிடைக்கும். ஆனா எல்லாவற்றையும் மீறணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் நலனுக்காக இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மீற வேண்டும் என்பது அவசியம் இல்லை. ஒரு போலீஸ்காரர் சிக்னலை ஏமாத்துறது, விதிமீறல் செய்வதன் வழியாக கிடைக்கிற கிளர்ச்சியெல்லாம் நமக்கு வேணாம். நீங்க அவரை ஏமாத்தல, நீங்க நம்மளை தான் ஏமாத்தலாம். நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு யாரையோ ஏமாற்றி விட்டதாக நாம் உள்ளுக்குள்ளே நினைத்துக் கொண்டிருந்தால் அதோடைய ஆபத்தை நாம் உணராமல் இருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். மறுபடியும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு விபத்துக்கு முன் விபத்துக்கு பின்னு வாழ்க்கையை 2ஆ பிரிக்கலாம். அந்த பல இடங்களில் நான் பார்த்தேன். அதனால சொல்றேன், நீங்கள் இப்போது இருப்பதை போலவே எப்போதும் இருந்து விட்டால் வாழ்க்கை மகிழ்ச்சி. ஆனா நீங்க படுத்துட்டீங்கன்னா, ஒரு கைகால் உடஞ்சு நீங்க கிடந்துட்டீங்கன்னா
உங்களை பார்த்துக் கொள்வதற்காக உங்கள் குடும்பம் படப்போகும் சிரமத்தில் தொடங்கி ஒரு அற்புதமான எதிர்காலம் கையில் இருந்தும் அதை தவறவிட்டதை நினைத்து காலம் முழுக்க மனதிலே வருத்தப்பட்டு கிடத்தலில் தொடங்கி அத்தனை இருக்கு. இது பயமுறுத்தலுக்காக சொல்லலை. வாழ்க்கை என்பது நீங்கள் அற்புதமாக உருவாக்கி கொள்வதுதான். யூ ஹாவ் டு கிரியேட் யுவர் ஓன் பியூட்டிஃபுல் லைஃப். அதற்கான வயசும் உடம்பும் ஒரு நேரத்தில் செயல்படுற வயசு இதுதான் இல்லையா? ஒரு கட்டத்தில் வயசு சொல்றது உடம்பு கேட்காது, உடம்பு சொல்றத உடம்பு சொல்றது மூளை கேட்காது. ஆனா ரெண்டு ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிற அற்புதமான ஏஜ். சிட்டிக்கான கோல்டன் மைண்ட், முழுமையான ஆற்றலும் அதற்கான முழுமையான உடல் தகுதியும் இருக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய நீங்கள் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகருங்கள். அந்த நகர்வு புத்திசாலித்தனமானதாக இருக்கணும். அந்த நகர்வு வாழ்க்கை குறித்த வெற்றியை நோக்கி நகர்வதாக இருக்கணும். இந்த சிக்னல்லேருந்து அந்த சிக்னலுக்குள்ள குரூப்னு அடிச்சு பிச்சுக்கிட்டு போறதுல அந்த நகர்வு வெற்றி அடையாள வாய்ப்பே கிடையாது. கவனமா இருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்க, உங்கள் வீடுகளுக்கும் சொல்லுங்க, நீங்கள் முக்கியமானவர், நீங்கள் மரியாதைக்குரியவர். நீங்கள் ஏன் முக்கியமானவர் என்ற புரிதல் உங்களுக்கு வருகிற போது உங்கள் மீது மரியாதை. ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப், ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், வியர் ஹெல்மெட், கவனமா வண்டி ஓட்டுங்க. பயணம் என்பது கம்யூனிகேஷன், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்வது தான், வித்தை காட்டுவதற்கான வேலை அல்ல. இந்த ஹெல்மெட் போட்டா தலை அரிக்குது, வேர்க்குது, எல்லா கஷ்டமும் இருக்கு, நானும் இல்லைன்னு சொல்லலை. ஆனா பாதுகாப்புக்கு பல்வேறு விஷயங்கள் செய்யுது இல்லையா? போட்டிருக்க கண்ணாடியில ஒரு இதை மாட்டிடும், ஒட்டி விடும். ஏன்னா அந்த தண்ணி பட்டா துருப்பிடிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள மூளையிலேருந்து குடும்பத்துக்கு தேவையான அத்தனை இருக்கு நமக்கு. நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய குறைந்தபட்ச சங்கடங்களை ஒதுக்கிவிட்டு கவனமாக இருங்கள். நான் எப்போதும் சொல்லுவதான், யூ ஆர் a resource of this country. இந்த தேசத்தின் வளம் நீங்கள். இந்த வளம் தேசத்திற்காக எப்பொழுதும் கூட நிற்கணும், தேசத்தோடு சேர்ந்து இயங்கணும். நீங்கள் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு இருக்கும் அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் நம் தேசத்திற்கும் நம்பிக்கை கொடுங்கள். நன்றி, வணக்கம்.